உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, ஆடி மாத அற்புதமான பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு, மகர ராசிக்கு மனசுல நிறைய வேதனைகளோடு சாதிக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல சாதனை படைக்கக்கூடிய அருமையான காலங்கள், அருமையான கிரக அமைப்புகள், அந்த ஆனி மாத அற்புதமான பலன்களை ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களின் முத்தான பலன்களை மகர ராசிக்கு பார்க்க போறோம். இப்படி மகர ராசிக்கு இந்த ஆனி மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு என்னென்ன நடக்க போகுது, உங்கள் பிரச்சனைகள்லாம் தீருமா, எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சி வேதனைப்பட்ட நடக்கலின் வேதனைப்பட்டவங்களுக்கு நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன், அதைத்தான் இந்த விளக்கத்தில் பார்க்க போறோம். அதை கொஞ்சம் பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். ஆக நீங்க அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்துல நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அத்தனை பொறுத்து இருக்கு, இத்தனை பொறுத்து இருக்கு, 10க்கு 11 பொறுத்து இருக்குன்னா கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே பாடா படுத்தி அதாவது விவகாரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்துல பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறது இல்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியம் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்துல தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்க தவறு விட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்ப என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழில ஓஹோன்னு இருந்த வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேல நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழில பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிக்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிக்கும் அப்படின்னாங்க. ஐயா, இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லை. ஆக அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணமே முடியல ஐயா, 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாதத்து ஆரம்பத்தில் இந்த பிறந்த ஜாதத்தை பத்தி அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனா இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறிச்சு எழுதிக்கிட்டே இருக்கான், வேலை கிடைக்கல.
நல்ல கவனிங்க. உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும், இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கி ஜாதகத்தை ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப, இந்த சொத்து எப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க, இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும், அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். ஆனி மாத பலன்கள் மகர ராசிக்கு தொடரும். மகர ராசியுடைய சிறப்பு முத்தான ஆனி மாத பலன்களை பார்ப்போம். 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோகமான பலன்கள் மகர ராசிக்கு பார்ப்போம். இப்ப மகர ராசியுடைய கிரகணிகள், மகர ராசிக்கு ஆனி மாத கிரகணிகளை பார்ப்போம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு யோகங்கள். அடுத்து மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் நல்ல கவனியம், 5ஆம் இடத்தில் குரு. மகர ராசிக்கு தொழில் வெற்றிகள், தொழில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் ஆட்சி. மேலும் சூரியன் சுக்கிரன் அங்கே வலிவு பெற்றிருக்கக்கூடிய காலங்கள். மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்ற ஒரு சிறந்த ஒரு சக்தியோடு சூரியன் இருக்கக்கூடிய காலங்கள். அடுத்து சுக்கிரன் 5-10க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்திருக்கும் போது தொழில்கள், தொழில் வெற்றிகள், மிகப்பெரிய சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் மிகப்பெரிய வெற்றியான காலங்கள். இது ராசி கட்டத்தினுடைய கிரக அமைப்புகள், கிரக மாற்றங்கள் பற்றி பார்த்தாச்சு. இப்ப ஆணி 32 நாட்களுமே ஒரு சிறந்த யோகமான நாட்களாக நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் அந்த நாட்கள் எல்லாமே வெற்றி அடையாது.
அதில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு காரியமும் வெற்றி வரக்கூடிய ஒரு 9 நாட்கள் மட்டும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நாட்களில் நீங்கள் எல்லாவித சுப காரியங்களும் பண்ணலாம். அதாவது எல்லாவித காரியங்களும் கொஞ்சம் வேலை முயற்சி, அதே சொந்த தொழில் தொடங்குறது, வியாபாரம் தொடங்குறது, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் முடிக்கிறது, வீடு முடிக்கிறது, இப்படி எல்லாவித காரியங்களுமே செய்து வெற்றி அடையலாம். அதனோட முதல் தேதி பார்த்தீங்கன்னா 15/6/2024 அன்று மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் குருச்சந்திர யோகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உழைப்பு, வருமானம், முன்னேற்றம் அதிகப்படக்கூடிய காலங்கள், நீங்க நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சொத்து யோகங்கள், அரசு பதவி யோகங்கள் என்று அத்தனை யோகங்களையும் பார்க்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, அந்த சிறப்பு பெறக்கூடிய ஒரு அருமையான நாள். குரு சந்திரன் சேர்ந்து சந்திரனை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பு பெறும். அதற்கான தேதியும் நான் சொல்றேன். இப்போ ஆட்சி பெற்ற சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது, அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு மகர ராசிக்கு வந்து 5-10க்குரியவர். 5-10க்குரியவரை குரு பார்க்கும்போது உங்கள் தொழில் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய, லட்சக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய. சரி, அடுத்து ஆணி 8ஆம் தேதி எதுவுமே பண்ணாதீங்க, சிவனேன்னு இருக்கு. ஆணி 8ஆம் தேதி எந்த ஒரு காரியம் தடை செய்யாதீங்க. அந்த தேதி வந்து 22/6/2024 எதையுமே செய்யாதீங்க. அன்னைக்கு மாலையில் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதகமான செய்தி வரும், அதனால எதுவுமே செய்யாதீங்க. ஆணி 9, அடுத்த ஆணி 9 என்பது 23/6/2024 அன்றைய தினம் பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கும் அருமையான நாள். அதாவது சந்திரன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடல் என்னென்ன முயற்சிகள் செய்தோ அந்த முயற்சிகள், நீங்க வியாபாரத்துக்கு, சொந்த வியாபாரத்துக்கு, சொந்த தொழிலுக்கு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும், பூ வைக்கிறதுக்கு, நிச்சயம் பண்றது, பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்க்க, இதெல்லாம் உங்க உடல் முயற்சிகள் எந்த ஒரு காரியம் வெற்றி பெறக்கூடிய வருமானங்கள், உங்கள் உழைப்பின் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம், லட்சக்கணக்க கோடிக்கணக்க சம்பாதிக்கக்கூடிய காலங்கள். சரிங்களா? அவர் ஒரு ஜாதகத்தை குரு சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் வருமானங்கள் அதிகமாக இருக்கும், வியாபாரம் விருத்தி அடையும். அடுத்த தேதி ஆணி 11, 25/6/2024 அன்று கடகத்தில், அதாவது திருவோணம் 4ஆம் பாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, அதாவது கடகம் என்பது மகர ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமையடைந்தால் மிகப்பெரிய குடும்பத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்லையும் போச்சு, நாட்டிலையும் போச்சு. வீடு ஒன்று இருக்காது, நாட்டிலையும் ஒன்று இருக்காது. அதாவது அதுக்கு அர்த்தம்னா, அது வீட்லையும் வெற்றி பெறும்போது நாட்டிலே போய் எந்த ஒரு காரியம், அதாவது மக்கள் மத்தியில் போய் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் வெற்றி அடைய முடியாது. அப்படிப்பட்ட மகர ராசி 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமையடையும் போது எந்த ஒரு முயற்சிகளும், ஒரு பொதுத்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு கலைத்துறையில் இருந்தாலும், ஒரு சினிமா துறையில் இருந்தாலும், ஒரு அரசியல் துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரிங்களா? அடுத்து ஆணி 13 என்பது 27/6/2024 சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது சதய 4ஆம் பாதத்தில் மீனராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை சுக்கிரன் இணைந்து சுக்கிரன் உச்சமற்றக்கூடியது. ஆக மகர ராசிக்கு பல தொழில் பயணங்கள் மூலம், மிகப்பெரிய தொழில் பயணங்கள் மூலம், பயணத்தின் மூலம் ஒரு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை வந்து பயணம் பண்ணி தான் அந்த தொழிலை செய்யக்கூடிய, அந்த பயணத்தின் மூலம் தொழிலில் மிகப்பெரிய வருமானம் பெறக்கூடிய நாள் தான் அந்த நாள் மகர ராசி. புரிஞ்சிட்டீங்களா? சரி, அடுத்து ஆணி 14. ஆமா, ஆணி 14 என்பது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கிறது, அதாவது பௌர்ணமிக்கு இணையான நாள். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய, மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், மகரத்தில் சூரியன், மகர ராசி பற்றி தான் சொல்லிட்டு இருக்க. மகரத்தில் சூரியன் இருந்து சந்திரனை பார்க்கக்கூடிய, உலக வெற்றி பெறக்கூடிய நாள். சரி, அடுத்து ஆணி 20. அடுத்து ஆணி 20 4/7/2024 அன்று
மிருகசீரிஷ 2ஆம் பாதம் ரொம்ப முக்கியமான நாளுங்க. மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது. மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது ரொம்ப அருமையா அற்புதமான நாள். மேலும் சூரியன் இந்த மீனத்திலிருந்து பார்ப்பாரு. ரிஷபத்தில் 2ஆம் இடத்துல கன்னியில சந்திரன் இருப்பாரு. அது சனியில இருக்கிற சந்திரன் ரிஷபத்தில் குரு 5ஆம் பார்வையை பார்க்கிறது. மேலும் சூரியன் மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையை பார்க்குது. ஒரு கிரகத்தை 2 கிரகங்கள் 3 கிரகம் வலிமையா பார்க்கும்போது அந்த நாளுடைய யோகங்கள், அந்த நாட்கள் இங்கே செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஒரு வியாபாரத்தின் மூலமும் ஒரு தொழில் மூலமும் மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடிய அருமையான நாட்களாக அமையும். அரசாங்கத்தின் முயற்சிகள், எந்த ஒரு முயற்சிகள் சூரியன் வலிமை பெற்றால் அரசாங்கத்தின் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடையும். அரசாங்க பதவி, வேலைவாய்ப்பு முன்னேற்றங்கள், சிறந்த முன்னேற்றங்கள், அதற்குரிய காரியங்களில் நல்ல வெற்றி பெறும். சரி, அடுத்து ஆணி 30 கடைசிக்கு வந்துட்டோம். ஆணி 20க்கு அடுத்து ஆணி 30க்கு வந்துட்டோம். ஆணி 30ன்னா ஆணி தமிழ் மாதத்து ஆணி மாதத்து இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது 14/7/2024 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நல்லா கவனிக்கணும். எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாரோ சித்திரை 3ஆம் பாதத்தில் சந்திரன் இருந்து குரு பார்க்கக்கூடிய, ஏனும் குரு சந்திரனை பார்க்கும் போது அந்த நாள் உங்களோட உழைப்பு, உங்க வியாபாரம், நீங்க செய்யக்கூடிய தொழில், வருமானங்கள், அந்த அன்றைய தினம் திருமணத்திற்கான எந்த ஒரு காரியமும் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்க உழைப்பின் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். மேலும் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறுகின்ற அருமையான நாள். மகரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு சித்திரை 3ஆம் பாதத்தில், அதாவது மகரத்துக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து மேலும் குரு பார்க்கும்போது அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அமைப்பு பார்த்தீங்களா? இதுதான் அந்த கணிக்கிற விதங்கள். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகமும் உச்சம் பெறுகின்ற நிலை. அருமையான நாள் ஆணி 30. சரிங்களா? அப்ப ஏற்கனவே இந்த 3/7 எப்படி பார்த்தீங்கன்னா ரோகிணி 3/7 3/7/2024 ரோகிணி 2வது சந்திரன் உச்சம் பெற்று விருச்சகத்தில் ஆட்சி பெற்று செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதே போல இதுவும் அந்த நாளும் பூமிக்கான பூமி யோகங்கள், வருமான யோகங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், அரச பதவி என்று அந்த 3/7 பார்த்தோம். இப்ப ஆணி 30 அதை விட சிறந்த யோகம். ஆக இதெல்லாம் மகர ராசிக்கு அற்புதமான யோகமான நாட்களாக, சிறந்த நாட்களாக அமைகிறது. என்னங்க ஒன்றுமே நடக்கலையாங்க, வாழ்க்கையில் நிறைய வேதனை போயிட்டோம், வேதனை சோதனை அனுபவிச்சு முடிச்சோம். எந்த காரியத்துக்கு போனால் இனிமேல் நடக்க மாட்டேங்குது. எத்தனை ஜோசியரை தான் பார்க்கறது, இப்போ நடக்குங்க அப்போ நடக்குன்றார். அவர் பார்த்து நடக்குமா, இவரை பார்த்து நடக்குமா, ஒன்றும் நடக்கும். நல்ல கவனிங்க. அப்படி நடக்க எனக்கு கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. முதல்ல நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் ஏன் சொன்னது நடக்கலை, ஒரு ஜோசியர் சொன்ன பலனோ ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். 2 காரணம் தாங்க. ஒன்று உங்கள் நோட்டு தப்பாக இருக்கும், இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும். உங்கள் நோட்டை பார்த்து சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது. அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சு. நல்ல கவனிங்க. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால், பிரம்மனால், வேதத்தால், இறைவனால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோக ரகசியங்களும் ஜோதிட வேத சாஸ்திரத்தில். இந்த மகர ராசிக்கு எதுவுமே நடக்கலைன்னா கண்டிப்பாக கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புதல் பிரம்ம வேதத்தால், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். கல்யாணம் முடியலையா? ஏன் நடக்கலைங்க? என்ன காரணம்? கல்யாணம் முடியலையா? வேலை கிடைக்கலையா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? எத்தனை வருஷம் வேலை இல்லாமல் இருக்கீங்க? அரசாங்க வேலைக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்ணீங்க? சொந்த தொழில் ஏன் பாதிப்பு வருது? ஏன் கடனாளி? எவ்வளோ கடன் இருக்கு? ஏன் கடன் திரும்ப திரும்ப கடன் வருது? குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வருஷக்கணக்காக தூக்கிட்டு அலைவாங்க.
ஏங்க கல்யாணம் எப்ப முடியும், வேலை எப்ப கிடைக்கும் சொல்ல முடியாது. ஜோசியம் உங்களுக்கு எதுக்குங்க? அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? இங்கே சரியாக சொன்னால் சரியாக நடக்கும், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்றால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக எத்தனையோ பிரச்சனைகளோடு அங்க போய் பார்த்தோம், இங்க போய் பார்த்தோம், எத்தனையோ கோயில்களெல்லாம் போயிட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே இங்கே நான் என்ன உறுதி உத்தரவாதம், அப்படி ஒரு முறை ஜாபத்தை கையில தூக்கியாச்சுன கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.